பருவங்களில் கடந்து நிற்கின்ற கடவுளே, இந்த வருடத்தின் இறுதி நாளுக்கும் நாளிகைக்கும் எங்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புத்தாண்டை உங்களுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதன் மூலமாகவே ஆரம்பிக்க எங்களை ஒன்று கூட்டி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை புதிய வருடத்துக்கு மட்டுமல்ல புத்தாக்கத்துக்குள் அழைத்து செல்ல எங்களுடைய வாழ்வுக்கும் பாதைக்கும் வெளிச்சமாய் அமைக்கும். எங்களை மதன் இயேசு கிறிஸ்துவை எச்சரிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சபையார் தயவாக அமருங்கள். அருளுரையின் நடுப்பகுதியிலே புதிய வருடம் ஆரம்பிக்கின்ற பொழுது மணி குறிக்கப்படும் அந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் அமைதியாக மன்றாட்டு நிலையிலே தரித்திருப்போம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வாசகம் சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறப்படுகிறது. இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் தூங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையா வால் கிளாக்ஸ் தோங்குது, கொத்து கொத்தாக தோங்குது. இங்கேயும் இப்படி தொங்குறது நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. சில இதில் முட்கள் இருக்குது, சில இதில் முட்கள் இல்லை. சிலது நேரத்தை குறித்து காட்டுகிறது, ஆனால் சில நேரத்தை குறித்து காட்டவில்லை. இது எல்லாமே எங்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கின்ற மணிக்கூறுகள். சில ஆட்கள் உரிய நேரத்துக்கு வருவார்கள், காரியத்தை செய்வார்கள். சில ஆட்களுக்கு நேரமே இல்லை, ஒரு வருஷம் தான் இருக்கும், இல்லை அந்த மாதிரி வாழ்க்கையை பிடித்தான். எல்லாம் செய்வோம், நேரத்துக்கு செய்ய மாட்டோம். கோயிலுக்கு வரணும் பிடித்தான், எதை செய்தானே பிடித்தான். சில நேரங்களில் சில பார்த்தா எங்களுக்கு நாட்கணக்கிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். காலம் இன்னைக்கு நிவ்வியர் எங்களுக்கு வர தலைப்பு புது வருடம் அல்லது புது வருட பிறப்பு. இந்த புது வருட பிறப்பிலே நாங்கள் காலத்தை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு வருடம் நிறைவுக்கு வருகிறது, பட்டாசனம் வெடிக்கிறது, புது வருடம் ஆரம்பிக்கிறது. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்போடும் நல்ல எண்ணங்களோடும் புத்தாண்டுக்குள் காலடி எடுத்து வைக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வேளையிலே வார்த்தையை தியானித்துக் கொண்டே புத்தாண்டுக்குள் செல்வது எல்லாருக்கும் கிடைக்கின்ற பெரிய பாக்கியம் என்று பிறகு வழிபாட்டில் கடவுளோடு ஒரு ஆதியும் அந்தவுமாக இருக்கின்ற ஆண்டவரோடு ஒரு நாளை நாங்கள் ஒரு வருடத்தை நிறைவு செய்கின்றோம். தொடக்கமாக காரணமாக இருக்கிற கடவுளோடு புதிய ஒரு வருடத்தையும் நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் சற்று நேரம் அமைதியாக இருப்போம், ஜெபநிலையை திறந்திருப்போம். நாங்கள் கடந்து வருகின்ற இந்த பழைய வருடத்திலே எங்களுடைய வாழ்வை விட்டு களைய வேண்டிய காரியங்களை நினைவிலே கொள்வோம். பிறக்கிற புத்தாண்டிலே உள்வாங்க வேண்டிய நல்ல புதிய விடயங்களை உள்வாங்க உள்ளங்களை அவருடைய சமூகத்திலே திறந்து வைப்போம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் கடவுளே, அகரமும் நகரமும் நானே என்று சொல்லியிருக்கின்றீர். ஆரம்பம் முடிவுமான உடைய கரத்திலே சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது பிறக்கிற இந்த புதிய வருடம் துன்பம், வேதனை, பிரிவு, அழுகை என்ற நிலையிலிருந்து சந்தோஷமான முதல் எதிர்பார்ப்பு நன்மை பெற்றுள்ள பாதையிலே எங்களை வழிநடத்த உங்களுடைய சமூகத்தை எங்களுடைய வாழ்வுக்காக வழிநடத்துகிறோம். ஆண்டவரை பிறந்திருக்கின்ற புதிய வருடம் எங்களுடைய வாழ்விலே உங்களுடைய சமூகத்தை அதிகமாக அணுகி வரவும், உங்களுடைய பிரசன்னத்தை உணரவும், உங்களுடைய வார்த்தைப்படி உங்களுடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ளவும், எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களை நம்பி வாழ்கின்ற அனைவருடைய வாழ்வுக்கும் போதுமானதாகவும் ஆதாரமானதுமாகவும் அமையட்டும். எங்கள் மீட்பெரும் மறுநிறைச்சலுமான இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வேலை வடிவமெடுத்து குழந்தை வடிவில் எங்கள் மத்தியிலே வந்த வார்த்தையாகி கிறிஸ்தியேசு வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்று வாசிக்கப்பட்ட எல்லா திருமறை வாசகங்களையும் ஒன்று திரட்டி பார்க்கின்ற பொழுது
மிகவும் சுருக்கமாக உங்களுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புதிய ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் கிடைக்கும். நிறைய புதிய வருடத்துக்கான தீர்மானங்களை நாங்கள் மேற்கொள்வோம். எல்லா தீர்மானங்களையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதற்கு எங்களுக்கு உடன்படிக்கை ஞாயிறு, கவெனன்ட் சண்டே, ஒவ்வொரு வருடமும் இருக்கின்ற முதலாவது ஞாயிறு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் நாங்கள் அன்றைய நாளில் இதை பற்றி அழகாக சிந்திக்கலாம். உடன்படிக்கை ஞாயிறு என்பது கடவுளை எங்களோடு செய்து கொண்ட பல உடன்படிக்கைகள் திருமறையிலே உள்வாங்கப்படுகின்றன, சொல்லப்படுகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால், நான் உங்களுக்கு மெய்ப்பனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய மந்தைகளாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு மெய்ப்பனாக இடையனாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மந்தைகளாக ஆடுகளாய் இருப்பீர்கள். இது உறவை குறிக்கின்றது. இந்த உடன்படிக்கை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புதுப்பித்துக் கொள்வோம். ஆகவே அந்த உடன்படிக்கை ஞாயிறிலும் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாமே கடவுளோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவை வலுவாக்கிக் கொள்ள, வளர்த்து கொள்ள, ஆழமாக்கிக் கொள்ள அடித்தளமாக, ஆதாரமாக அமையும். இந்த வாசிக்கப்பட்ட முதலாம் திருமறை வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, காலம் அல்லது நேரம் பொன்னானது, டைம் இஸ் கோல்ட் சொல்லுவாங்க. காலம், நேரம் பொன்னானது. அது கடந்து போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப எங்களால் அதை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் நேரத்தை எந்த அளவுக்கு சரியாக பாவிக்கின்றோம், காலத்தை எந்த அளவுக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. இந்த எல்லா இதுகளையும் 10-10 சரிங்களா? 10-10 நான் சொல்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் படுகொலை செய்யப்பட்ட நேரம் 10-10. அதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்ததுக்கு ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு சபை உரையாளர் அப்படின்னு சொல்கிறாரு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு, பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்கள் எரிய ஒரு காலம் உண்டு, நடனம் ஆடி சந்தோஷத்துக்கு ஒரு காலம் உண்டு, கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. இந்த காலங்களில் சிந்திக்கின்ற பொழுது 2 விதமான காலங்களை நாங்கள் கிறிஸ்தவர்களாக பார்க்கின்றோம். முதலாவது கைரோஸ், இரண்டாவது குரோனோஸ். குரோனோஸ் என்பது குரோனோலாஜிக்கல், ஒரு ஒழுங்கடிப்படையிலே அல்லது இலக்கத்தின் அடிப்படையிலே, முறைமையிலே என்பதை குறிக்கிறது. அதுக்கு தான் 1950, 60, 70, 70, 2024, 25, அடுத்த வருடம் 26, இதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஒரு கால ஒழுங்கின் அடிப்படையில் வருது. கைரோஸ் என்பது கடவுளுடைய காலம். அது ஒரு நாள் 1000 ஆண்டு போலவும், 1000 ஆண்டுகள் நேற்று கழிந்த நாள் போல. நான் படித்த ஒரு பாட்டு அந்த நாள் ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு நாள் நேற்று கழிந்த கடந்து போன ஒரு நிமிடம் மாதிரி. அதே வகையில் அவருடைய ஒரு நிமிடம் எங்களுக்கு 1000 ஆண்டு காலம் போகும். அது குரோனாலஜி, கைரோஸ் இருக்குது. கடவுளுடைய கணிப்பு, கடவுளுடைய மணிக்கூடு அப்படி தான் வரும். எங்களுடைய மணிக்கூடு நிமிடங்கள், செகண்ட், நிமிடம், மணித்தியாலம் இப்படி வரும். ஆனால் இது 2 கிடையாது, எப்பயுமே போராட்டம். ஒரு உதாரணம், இன்றைக்கி ஜெபம் பண்ணால் நாளைக்கு எனக்கு பதில் கிடைக்கணும். அது குரோனாலஜிக்கலி நாங்கள் கேட்கின்ற எடுக்கின்ற ஜெபம். இன்றைக்கி ப்ரே பண்ணால் ஜெபித்தா அடுத்த வருஷம் பதில் கிடைச்சுன்னு சொன்னால் அது கைரோஸ், அவர் தான் கடவுள் செயல்படும். எப்பயுமே எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறது குரோனாலஜிக்கலி. இந்த வருஷம், அடுத்த வருஷம், அடுத்த நிமிஷம், அடுத்த மாதம், இவ்வாறு. இந்த மனிதர்கள் நாங்கள் காலத்தை கணிக்கின்ற விதம். கடவுளுடைய கணிப்பு அப்படியே. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் ப்ரே பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் நினையாத ஒரு நாளில் பதில் கிடைக்கும். ஆண்டவர் நின்று நிதானமாய் செயல்படுவார். அதே வழியில் நீங்கள் இப்போ கேட்டு அடுத்த நிமிஷமும் கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் செயல்படுத்திட்டு இருக்கார். இதை நாங்கள் குழப்பிக் கொள்கின்ற பொழுது, ஐயோ நான் ஜெபம் பண்ணேன், கடவுள் எனக்கு பதில் கொடுக்கலையே, நான் கேட்டேன் கொடுக்கலையே, தட்டினேன் திறக்கலையே, தேடினேன் கண்டறியவில்லையே, இப்படி நாங்கள் புலம்புகின்றோம். அதனால் நாங்கள் எங்களுடைய கடிகாரத்துக்கு நம்ம எவ்வளவு செயல்பட்டாலும், எவ்வளவு ஆயத்தப்பட்டாலும், கடவுளுடைய கடிகாரத்தின்படி, நாளின்படி, நேரத்தின்படி அவர் செயல்படுகின்ற பொழுதே எங்களுடைய நாளிலே எல்லாமே நடக்கும். அதை யாரும் மாற்ற. எல்லாவற்றுக்குமே ஒரு காலம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையுமே கிரமமாக அந்தந்த காலத்திலே அந்தந்த வேலையை செய்கிறவர் தான் கடவுள். நாங்கள் தான் கொஞ்சம் அந்த முந்திரி பக்கம்னு சொல்லுவாங்க, முந்தி பிந்தி காலம் தப்பி பிறக்கிற மாதிரி காலங்கள் விஷயங்களை செய்ய தரமாக. ஆனால் கடவுள் அழகாக, அமைதியாக, நேர்த்தியாக எல்லாவற்றையும் படைத்து கால பருவ மாற்றங்களுக்கூடாக எங்களை வழிநடத்தி செல்கின்றனர்.
நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் முதலாவதாக எதையாவது செய்ய போனால் நாங்கள் இம்மெச்சுவர் அல்லது என்ன சொல்றது முதிர்ச்சியாகாத மனிதர்களாகவோ முதிர்ச்சியாகாத காரியங்களை அறுவடை செய்கின்றவர்களாக இருப்போம். இன்ஸ்டண்ட்டாக செய்கிற விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம், அது ஒழுங்கானதாக இருக்காது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயற்படுகின்ற விதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இந்த நேரத்தையும் காலத்தையும் பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த காலம் எங்களுக்கு உணர்த்துகின்ற யதார்த்தத்தை ஏற்றுவாழ அழைக்கப்படுகின்றோம். தமிழில் சொல்லுவாங்க, இந்த பிஞ்சிலே முத்தி வெம்பி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில என்ன படிக்கிற வேண்டிய விஷயத்தில் காலத்தில் படிக்காமல் காதலித்து திருமணம் செய்து காதலிக்க வேண்டிய காலத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு அழுந்துக்கிட்டு திருமணம் முடிக்கக்கூடாத நாள் திருமணத்தை முடிச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டிய டைமில் வேலையை செய்யாமல் ஸ்கூல் போகிற டைமில் இதெல்லாம் காலத்தெல்லாம் குழப்பிக்கிட்டு வாழ வேண்டிய அழகான காலத்தை சரியாக வாழ கணித்து கொள்ள கிரகித்து கொள்ள ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியாமல் நாங்கள் தருகின்றோம். ஆனால் இன்று கொலோசியர் நிருபத்தை நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் அதே போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நாளை எங்களுக்கு வருகின்ற ஒரு வாசகம், அதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காலத்திலே வரலாற்றிலே எங்களோடு பேசிய கடவுள் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது மனித ரூபம் எடுத்து எங்கள் மத்தியிலே வந்தார். கான்சிக்ரேஷன் பிரயார்கள் நாங்கள் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாசிக்கிட்டேன்னா அந்த இது வரும். வரலாற்றிலே காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக படைப்பு மூலமாக பேசிய கடவுள் ஏற்ற காலம் புதிய காலம் கனிந்த போது தம்முடைய குமாரன் வழியாக எங்களுடைய வந்தார். என்னுடைய அர்த்தம் என்னது? கிறிஸ்து இயேசு சரியான காலத்தில் தான் பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பல 100 வருடங்கள் முன்பதாக இறைவாக்கு உரைத்து விட்டார்கள். ஆனாலும் இறைவாக்கு உரைத்து அடுத்த நிமிடமோ அல்லது அடுத்த வருடமோ கிறிஸ்தியஸுடைய பிறப்பு கிறிஸ்துடைய வருகை இடம்பெறவில்லை. அது ஏற்ற காலத்திலே பல 100 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுகின்றது. இதுதான் கடவுள் செயல்படுகின்றது. இது எங்களுக்கு யதார்த்தத்தை சொல்லித் தருகிறது. என்னத்தான் தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தாலும் உரைத்திருந்தாலும் எவ்வளவு குலமுதுவர்கள் அதுவரை பற்றி பேசியிருந்தாலும் தாவீது உயிரோடு இருக்கவில்லை கிறிஸ்து இயேசு பிறக்கின்ற பொழுது இதெல்லாம் எவ்வளவு தான் நல்ல ஒரு அரசனாக இருந்தாலும் மெஸ்ஸியானுடைய பிறப்பு நிகழ வேண்டிய காலம் கடவுள் நிர்ணயித்தபடி அந்த இடத்திலே அப்படி நடக்கும். அவருடைய பிறப்பு எந்த வயிற்றில் நடக்கணும், எந்த அரண்மனையில் நடக்கணும்னு சொல்லிட்டு அரசிகளும் ஆட்சியாளர்களும் எதிர்பார்த்தார்கள். நடக்கவில்லை. யாராலும் கடவுளுடைய காலத்தை கட்டுப்படுத்த முடியாது. அது எந்த ஆட்சியாளராகவும் முடியாது, எந்த வரலாற்று ஆசிரியராலும் அதை கணித்து கிரகித்து அதன் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. இந்த காலம் எனக்கு தருகின்ற யதார்த்தத்தை சரியாக ஒரு ஆசீர்வாதமான கொடை. எனக்கு மட்டும் என்னுடைய நான் 24 மணித்தியாலங்களும் உங்களுக்கு 14 மணித்தியாலங்களும் இல்லை. எனக்கும் 24 மணித்தியாலம் தான், உங்களுக்கும் 24 மணித்தியாலம் தான். ஒரு ஏழைக்கும் 24 மணித்தியாலம் தான், பணம் படைத்தவனுக்கும் 24 மணித்தியாலம். ஆனால் வேலை செய்கிறதுல பாருங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுகின்றவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதை சம்பாதித்துக் கொள்வார்கள். சோம்பேறி 24 மணித்தியாலம் ஒரு நாள் 48 மணித்தியாலம் தானும் அவனுக்கு வளரும். காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை அடுத்து வருவது காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற காலம் கிறிஸ்து இயேசுடைய வருகை இன்னும் ஒரு வருடத்தால் அண்மித்து விட்டது. 2024 2025 அவருடைய வருகை இன்னும் அதிகமாக எங்களை அணுகி வந்து விட்டது. இப்போ நாங்கள் அதை பற்றி பேசுவதை விட்டுட்டு அதுக்கு நாங்கள் எங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பற்றி பேச அழைக்கப்படுகிறோம். இயேசுநாதர் வாரத்தை எப்பயாவது வந்துட்டு போகட்டும். அவர் வாரத்தில் எப்போ வந்தாலும் அவருடைய வருகை இடம்பெற்றாலும் நான் தயாராக இருக்கின்றேனா இந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் தான் சொல்லுது. ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு நானும் நீங்களும் ஆயத்தமா நியாயத்தை கொடுங்க. இந்த மாதிரி வேலை குடியில் அழகாக பிறந்த கையில் தூக்குற மாதிரி ஆண்டவர் இயேசு வர மாட்டார். அவரை நியாயம் விசாரிக்கிற நீதிபரராய் வருவார். ஜஸ்டிஸ் நீதி தான் அங்கே தலை தோகும். அன்பு, பாசம், பாராட்டு, ஃபேவரிசம் இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அங்கே நீதி மட்டுமே இருக்கும். அந்த நீதியின் ஆட்சி முன்பாக விசாரணை முன்பாக இருக்க நானும் நீங்களும் ஆயத்தமா, அதுதான் நாங்கள் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இயேசுநாதர் நாளைக்கு வருவாரா, நாளைக்கு வருவாரா, ஸ்ரீலங்காவில் வந்து இறங்குவாரா, சவுதியில் வந்து இறங்குவாரா, இதெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம். அவர் வருவார், பைபிளில் வருவார் சொல்லி சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதையும் விட அதிகமாக சிந்திக்க பயப்பட வேண்டிய ஆயத்தப்பட வேண்டிய விடயம் அவர் முன் நிற்பதற்கு நியாயாசனத்தில் முன்பாக நிற்க நானும் நீங்களும் ஆயத்தம். கடவுள் வரலாற்றின் கடவுள்
காலத்தை தன்னகத்தை வைத்திருக்கின்றவர். காலத்தின் மீது அவருக்கே அதிகாரம் உண்டு. டைம் அண்ட் சீசன் பிலாங்ஸ் டு காட். He is in control of time and season. God is a God of history. அவர் வரலாற்றின் கடவுள். இந்த முழு வரலாறிலும் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்பாட்டை நாங்கள் காண அழைக்கப்படுகின்றோம். இந்த வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் பல மக்கள் மூலமாக, நியாயாதிபதிகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, குலமுதுவர்கள் பலர் மூலமாக கடவுள் உலகத்தை பேசினார். ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவர் கிறிஸ்து மூலமாக எங்களோடு வந்தார், பேசினார். இப்பொழுது அந்த காலமும் இல்லை. இப்பொழுது அவர் பேசுவது எல்லாமே திருமறை மூலமாக, திருவசனம் மூலமாக. திருவசனத்தை அடிப்படையாக கொண்டு கடவுளுடைய வெளிப்பாட்டை காண நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்கு அந்த பைபிள் ரீடிங் பிளானர் கொடுப்போம். வருஷத்துக்கு அந்த வாசிப்பு ஒழுங்குமுறை அதை எடுத்துகிட்டு போங்க. நாளைக்கு மட்டும் நாளைக்கு வாசிக்கலாம் பண்ணுறாதீங்க, தொடர்ந்து அதை வாசிங்க. அவனுடைய வசனம் எங்களுக்கு தேவை. வசனம் 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 சொல்லிட்டு தான் பத்தாது, அதை வாசிக்கும். அப்போ தான் அதனுடைய பிரயோஜனம் இருக்குது. இன்றைக்கி தான் இதெல்லாம் ரொம்ப ஸ்டேலாக போயிட்டு வசனம் வசனம் வசனம். ஆமாம், வசனம் தான். வாசிச்சாதான் அது வசனம் அர்த்தம். சும்மா வாய் சொல்லி வசனம் 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 சொல்லி சொல்ல அர்த்தம் இல்லை. அப்போ இந்த ஆண்டு எங்களுக்கு காலம் எங்களுக்கு சொல்கிற காலம். அவருடைய வசனத்தை வாசியுங்கள், ஆயத்தமாகுங்கள். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வாசிக்கப்பட்ட திருப்பாடல் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலே கடவுளுடைய அன்பு எவ்வளவு என்பதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உதாரணம், ஆண்டவரின் எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறீர் அப்படின்னு அவர் சொல்றார். எவ்வளவு மகத்தான படைப்பு! அதிலும் மனிதரை நீர் எண்ணுவதற்கு அவன் ஒரு பொருட்டே அல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உயரமான மலைகள் உண்டு, எவ்வளவு சக்தி வாய்ந்த காற்று, பஞ்சபூதங்கள் எல்லாமே கடவுளுடைய படைப்பு. இந்த பஞ்சபூதங்களுக்கு முன்பாய் ஒரு மனிதன் நிற்பது சாத்தியமாக. காற்றை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. சூறாவளியை எதிர்த்து நிற்க முடியாது. வெள்ளத்தை மீறி நிற்க முடியாது. சுனாமி எடுத்து பாருங்க, யாராவது சுனாமி எதிர்த்து இருந்தார்களா? இல்லை. எரிமலையை எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது. சூரியனை பார்க்க முடியாது, பக்கத்தில் போகவும் முடியாது. இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் படைத்தவர் கடவுள். இவை எல்லாவற்றுக்கு முன்பாக மனிதன் வெறும் சரியான ரொம்ப வீக்கான ஒருவன், ரொம்ப சாதாரண ஒருவன். இப்போ எல்லாத்தையுமே படைத்த கடவுளுடைய அதிகாரம், வல்லமை, மாட்சிமை முன்பாக மனிதனை பற்றி யோசிக்கிறது கடவுள் மனிதனை பற்றி யோசிக்கிறது மனிதன் ஒரு பொருட்டே அல்ல. அவன் சும்மா மனிதன் நாங்கள். ஆனாலும் எங்களை கடவுள் தேவதூதர்களை விட சற்று சிறிதாக படைத்தார். கொஞ்சம் தான் நாங்கள் இருக்கும் தேவதூதர்களை விட. சில மொழிபெயர்ப்புகள் இருக்கும் தேவர்களை விட. தேவர்கள் சொன்னால் அசுரர்கள் தேவர்கள், எங்களுக்கு தேவர்கள் இல்லை, எங்களுக்கு கடவுள் ஒருவர் தான் இருக்கின்றார். ஆகவே மொழிபெயர்ப்பில் வந்து குழப்பம் தான். தேவர்கள் என்ற உருவானது எங்களுக்கு தேவர்கள், தேவதூதர்கள் இருக்கிறார்கள், தேவருடைய தூதர்கள், இறை தூதர்கள், நல்ல தமிழ் மொழி. ஆகவே அவர்களை விட சற்றே சிறிதாக கடவுள்களை படைத்தார்கள். இந்த அளவு வல்லமை நிறைந்த, எல்லா சக்தி நிறைந்த காரியங்களை படைத்த கடவுள் எங்களை அவை எல்லாவற்றையுமே ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக இறை தூதர்களுக்கு சற்று கீழாக படைத்தார். சங்கீதம் விட்டு வாசிப்பார்கள். அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் கடவுள் எங்கள் மீது, மனிதன் மீது காட்டிய அன்பு, அதனுடைய மகத்துவம், மேன்மை, மாட்சிமை என்பார் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது. அதுதான் மனிதன் படைப்பின் மகுடமாக, கிரவுன் ஆஃப் கிரியேஷன், மணிமுடியாக கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும் உலகத்திலே மனிதனை மேன்மையான ஒருவனாக படைத்திருக்கின்றார். கடவுளுடைய வல்லமையும் அன்பும் அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், அவர் எங்கள் எல்லா படைப்பையுமே பாதுகாக்க, to govern the creation, to safeguard the creation, பாதுகாக்க, அதன் மீது ஆதிக்கம் செலுத்த, அதை சூறையாடுறதுக்கு சுரண்டுறதுக்கு அல்ல, வளங்களை சூறையாடுவதற்கு அல்ல, வளங்களை பாதுகாக்க அந்த அதிகாரத்தை, பொறுப்பை, ஸ்டூவர்ட்ஷிப் அதை எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதனால நாங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டோம். உள்ளதெல்லாம் நாங்கள் எல்லா வளங்களையும் நல்லா அனுபவிச்சிட்டோம். அடுத்த வார சந்ததிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, மரம் இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, வீடு கட்டுறது காணி பூமி இல்லாமல் பரவாயில்ல, நாங்கள் வாழ்ந்துட்டோம். அப்படி சுயநலமாக நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படவில்லை. நாங்கள் we need to preserve the creation for the next generation. அடுத்த சந்ததிக்கு நாங்கள் வாழுகிற இந்த படைப்பை, அழகிய படைப்பை பாதுகாப்பாக பொறுப்பு கொடுத்து விட்டு செல்ல அழைக்கப்படுகிறோம். அந்த பொறுப்பைகள் இன்று நாங்கள் எவ்வாறு கடவுளின் அழகிய படைப்போடு, அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற படைப்போடு எந்த உறவிலையும் நாங்கள் இருக்கிறோம். முடிஞ்ச அளவு எல்லா ரிசோர்ஸஸையும் நாங்கள் இது சுயநலமாக பயன்படுத்துவது பாதிக்கிறது. அடுத்த ஜெனரேஷன் இப்போ இன்றைக்கி ஆக்சிஜன் வந்து ஒரு காலத்தில் பேக்கை பின்னுக்கு பேக் பேக்கில் மாதிரி மாட்டிட்டு போகணும், அந்த அளவுக்கு வந்துருக்கு. அவருடைய படைப்பின் மீது நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய
ஸ்டுவர்ட்ஷிப்பை நாங்கள் சரியாக இல்லை, உக்கிரானத்துவத்தை நாங்கள் சரியான முறையிலே செலுத்தியில்லை அவனுடைய படைப்பை பொறுத்தது. அதனால இன்னைக்கு முழு வேர்ல்டுமே க்ரீன் கன்செப்டுக்குள்ளே போகுது. எல்லாம் பச்சை 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 பச்சைன்னு போகுது. எல்லாமே படுத்தோம். ஏன் நாங்கள் படைப்பை பாதுகாக்கின்ற பொழுது அது கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய அழகிய படைப்பை நாங்கள் பாதுகாக்கின்றவர்களாக நாங்கள் மாறுகின்றோம். ஆகவே இந்த வருடத்தில் புதிய வருஷத்தில் இந்த வேஸ்ட் பண்ணாதீங்க, ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் அது தண்ணியாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். நாங்கள் இந்த லைட்டை அன்னெசரி நாங்கள் பேர்ன் பண்ணுறோம்னு சொன்னால் இன்னொருவர் இருட்டில் நாங்கள் ஒரு ஆளை தள்ளுறோம். ஆகவே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். காலத்தை குறித்து மட்டுமல்ல, வளங்களை குறித்தும் நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, இந்த பழைய காலம் இறப்பு அதில் எல்லாம் கலந்து நாங்கள் பார்த்துட்டோம். புதிய ஏற்பாட்டு வாசகம், நிருப வாக்கியத்துக்கு பதிலாக வாசிக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு வாசகம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21. புதிய வானம் புதிய பூமி. என்ன சொல்றாங்க இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில்? இனி இறப்பு இல்லை, அழுகை இல்லை, பட்கடிப்பு இல்லை, பாதிப்பு இல்லை, தண்டனை இல்லை, எல்லாமே சந்தோஷமும் அழகும் அன்புமானதாக இருக்கும். ஏன்? கடவுளுடைய பிரசன்னம் மக்கள் மத்தியில் இருக்கும். மக்கள் மத்தியில் இருக்கும். ஆனால் மக்கள் கூடுகின்ற இடத்திலே கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. நல்லா வாசி பாருங்க. அப்பொழுது எருசலேம் புதிய ஒரு மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணமாட்டியை போல வந்து இருக்குமா? நீங்கள்லாம் கல்யாணம் கட்டினால இருக்கிறீங்க நிறைய பேர், நம்ம அப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மணமறையில் இருக்கிற நேரம் அந்த மணமகன் அப்படி உட்காந்துருப்பார். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்திருப்பீங்க பெண்கள். அந்த மாதிரி கடவுள் பிரசன்னம் மனிதர் மத்தியிலே வந்திறங்கும். இனிதான் வந்து இறங்கணும். அப்போ இப்போ இறங்கி இல்லையா? என்ன காரணம்? கடவுளுக்கு ஏற்றால் போல் மனிதர்கள் வாழவில்லை. இன்னைக்கு பெத்லஹேமில் கிறிஸ்மஸ் இல்லை, பெத்லஹேமிலே கிறிஸ்மஸ் இல்லை சொல்லுவாங்க. கடவுளுக்கு உப்பான்ற மாதிரி அந்த மாதிரி பெத்லஹேமிலே கிறிஸ்மஸ் இல்லை. காரணம் மனிதனுடைய கொடூரமான சிந்தனைகள், சுயநலமான சிந்தனைகள், வன்முறை, அதிகாரம், இழப்பு, தனிமை, கொடுமை, பசி, பஞ்சம், பட்டினி, இதுதான் நிகழ்ந்தது. அச்சம், பயம். ஏன்? எருசலேம் என்ற பெயர் இருக்குது, ஜீருசாலே அமைதி நகர் என்ற பெயர் மட்டும் இருக்குது, ஆனால் அங்கே அமைதி இல்லை. அதுபோல மக்கள் மத்தியிலே கடவுள் மக்கள் மத்தியிலே உரைக்கின்றவர். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து உரைக்கின்ற அளவுக்கு கடவுள் அவர்கள் மத்தியில் வந்திருக்கின்ற அளவுக்கு மனங்களிலே இடமில்லை. ஆனால் இந்த நிலை மாறும். அதேதான் ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு ஹோப், ஒரு எதிர்பார்ப்பாக கடவுள் எங்களுக்கு தருகின்றார். இனி அவ்வாறான ஒரு நிலை இருக்காது. எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணமாட்டியை போல இருக்கும். மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணமாட்டி. ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, அவங்க ஆசையாக இருப்பாங்க, எதிர்பார்ப்பு இருப்பாங்க. மணமகன் அவர்கள் மத்தியிலே வருவார். எங்களோட கல்ச்சரில் தான் மணமகள் வார மட்டும் மணமகன் உட்காந்துருக்கிறது பார்த்துட்டு இருக்காரு, எப்படா வருவாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. யூதர்களுடைய மணமகன் வர மட்டும்தான் மணவாட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. தோழிகளோடு 10 தோழிகளுமே எண்ணெயை வச்சுக்கிட்டு எங்கேயோ காஞ்சி போனால் திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறோம். குரூப் வர மட்டும் ரைட் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். அந்த மாதிரி கடவுள் வரும் வரை மணவாட்டியாகிய திருச்சபை காத்து கொண்டிருக்க வேண்டும். மணவாளனாகிய கிறிஸ்து இயேசு இறங்கி வரும் வரை அந்த ஒரு நிலைக்கு இந்த நிலைகள் எல்லாமே மாறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த புதிய வருடத்திலே நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். We need to be prepared for it. வசனத்தினூடாக காலத்தை சரியாக கணிப்பதன் மூலமாக வளங்களை கிரியேஷன் படைப்புக்கு எங்களுடைய நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதன் மூலமாக இவ்வாறு செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுதும் எங்களுக்கு அவருடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கின்ற வரப்பிரசாதம் கிடைக்கும், அருள் கிடைக்கும். இல்லாட்டி காலமும் தெரியாது, நேரமும் தெரியாது, ஆசீர்வாதமும் தெரியாது, செய்ய வேண்டியது என்னன்னு தெரியாது, ஒரு பொறுப்பும் இல்லை. இப்போ சொல்லுவார், பொறுப்புள்ளாத சந்ததியாரே உங்களுக்காக ஆயத்தப்பட்ட நரகத்துக்குள் போங்கள் என்று எங்களை தள்ளிவிடுவார். அது கிறிஸ்தவ வாழ்வு பொறுப்பு நிறைந்த, ஆன்மீகம் நிறைந்த, கடவுள் மீது அச்சம் கொள்ளுகின்ற, அவருடைய வசனத்தை விசுவாசிக்கின்ற அதில் நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு. என்னது இந்த வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் ஒரே ஒரு விஷயம். செம்மறி ஆடுகள் வந்து வெள்ளாடுகள் மாதிரி இல்லை. செம்மறி ஆடுகள் இடத்துல போயிட்டு இந்த பாஸ்டர் புல்வெளிகளுக்கு போய் சாப்பிட்டுன்னு சொன்னால் இப்படி கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சுட்டு போவோம். அந்த பின்னுக்கு வர ஆடு மிச்சத்தை சாப்பிடும். ஆடு வெள்ளாடு எப்படி சாப்பிட சொன்னால் இப்படியே உடச்சிக்கலாம் சாப்பிடும்.
அதை உடச்சி போட்டு கீழே போட்டு தான் சாப்பிடும். மற்ற ஆக்களுக்கு மிச்சம் வைக்காது. வாரால் பட்டினியோடு வந்தாலும் சாப்பிட்றது பண்ணுறாங்க. உங்களுடைய வாழ்விலே மற்றவர்கள் எங்களுக்கு பிறகு வருபவர்களுக்கு இடம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றையுமே மீதம் வைத்து சில அழைக்கப்படுகிறோம். எல்லாத்தையும் அப்படியே கிராப் பண்ணிக்கிறது இல்லை, கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் வாழ்ந்தா போதும் அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு எனது செம்மறியாடுகளை போல வாழ முடியாது. அவர்கள் நாம் மட்டும் சுயநலமாய் வாழ்கின்றவர்கள். ஆண்டோடைய வலது பக்கத்தில் சேர்க்கின்ற ஆடுகள் செம்மறியாடுகளாக இருக்கும். அவர் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும். எனக்கு மட்டுமுள்ள சந்தோஷம் மற்றவர்களுக்கும் சந்தோஷம். எனக்கு மட்டுமுள்ள சாப்பாடு எனக்கு பிறகு வராளுக்கும் சாப்பாடு. எனக்கு மட்டுமுள்ள வளங்கள் அந்த ரிசோர்ஸஸ் எதுவுமே நன்மை எதுவுமே எனக்கு பிறகு பற்றி யோசித்து பார்க்குறது. இதை நாங்கள் நீங்கள் மனிதத்துவம்னு சொல்லலாம், எதுவுமே சொல்லிக்கொள்ளலாம். இதுதான் இந்த செம்மறியாடுகளுக்கு ஒரு நல்ல பண்பு. எப்பொழுதுமே மெய்ப்பனை நோக்கியே செல்லும், மெய்ப்பனுடைய வழியிலே செல்லும். தூக்கி மேலே பார்க்காது. செம்மறியாடுகள் கீழே பார்த்தாலே தான் போகும். நான் நல்ல காது கேட்கும் மெய்ப்பனுடைய. அன்பானவர்களே, ஆண்டுடைய சத்தத்தை கேட்க, அவருடைய வழியை நடக்க, மற்றவர்களை குறித்து கரிசனை கொள்ள இந்த புத்து ஆண்டு புதிய வருடம் எங்களை அழைக்கின்றது. அவ்வாறு வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு இயேசுநாதர் நாளைக்கு காலையில் வந்தால் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. அவர் எதிர்கொள்ள நாங்கள் தயார். ஒரு எதிர்கொள்ள தயார் இல்லாத ஆட்கள் தான் ஐயோ இன்னைக்கு வந்துடுவாரோ நாளைக்கு வந்துடுவாரோ நாளைக்கு வந்துடுவாரோன்னு சொல்லிட்டு படபடன்னு பதட்டப்படுறாங்க. நீங்கள் ஆயத்தம்னு சொன்னால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்டவர் இயேசு வருவாரா, வரட்டுமே, வந்துட்டு போகட்டுமே, எவ்வளோ வேலையே வராரோ அவர் நல்ல சொல்லி சொல்லணும். பயந்து இருக்கிற ஆட்கள், பாவம் பண்ணுற ஆட்களுக்கு, அநியாயம் பண்ணுற ஆட்களுக்கு தான் இந்த ஈரக்கொலைலாம் நடக்கும். ஐயோ பண்ணுற போது நாளைக்கு வந்தால் நாளைக்கு நான் இடது பக்கத்துக்கு போய் நிற்கிறேன். ஆகவே நாங்கள் ஆண்டவர் இயேசு வருவார், எப்பயாவது வருவார். வருகின்ற போது நாங்கள் ஆயத்தம் வந்தால் அவர் எப்பொழுது வந்தாலும் பிரச்சனை இல்லை. காலம் குறுகியது, ஆதாயமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அவருடைய வசனத்தின்படி உடைய வாழ்வை வடிவமைத்துக் கொள்ள, அன்பிலே வாழ, மற்றவர்களை குறித்த கரிசனையிலே வாழ எங்களுக்கு உதவி செய்வாராக. பிறந்த புத்தாண்டுகள் எல்லாருடைய வாழ்விடம் இறை வசனத்தை வாசிக்கின்ற, குறிக்கின்ற, தியானிக்கின்ற, அதன்படி நடக்கின்ற ஒரு புத்தாண்டாக அமையட்டும். ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள அன்பின் கடவுளே, தந்த புதிய வருடத்திற்காகவும் சவால் நிறைந்த உடைய வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த யுகத்திலே, இந்த காலத்திலே உம்முடைய நாமத்தை தரித்து வாழ்வினைகளை அழைத்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி. உடைய வசனத்தை வாசித்து அதன்படி வாழ்வினைகளை அழைத்திருக்கின்றதற்காக உண்மை போற்றுகிறோம். ஆண்டவரை, எங்களுடைய வாழ்வு இந்த புதிய வருடத்திலே புத்தாக்கத்தின் ஒரு வாழ்வாக, புது படைப்பின் வாழ்வாக அமையட்டும். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அஞ்சலில் இந்த இடத்திலிருந்து வாரத்துக்கான அறிவித்தல்களை வாசிக்கின்றேன். முதலாவதாக